இந்த வீடியோல BlackBerryக்குள்ள இருக்க UI பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்தறலாம். சோ இது BlackBerryயோட ஒரு அபிஷியலான UIன்னு சொல்ல முடியும். சோ இதுக்குள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அப்ப இருந்தது, எந்த அளவுக்கு அட்வான்ஸா பார்த்தீங்கன்னா BlackBerry இருந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BlackBerry அன்லாக் பண்ணனும். ஒரு சின்ன டிப்புமே சொல்றேன். அதாவது சீக்கிரமாவே BlackBerryல தப்பா பாஸ்வேர்ட் போட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற வீடியோ குயிக்கா வரும். சோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் BlackBerryல நீங்க பெருசா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இதோட ஃபைல்ஸ்க்கான ஆப்ஷன் தான். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் ஜெனரல் ஃபைல்ஸ் ஆகட்டும், மெயின் ஃபைல்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். அப்ளிகேஷன் பார்க்கும்போது இங்க நார்மலா பார்த்தீங்கன்னா நோட்ஸ்க்கான அப்ளிகேஷன் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்க்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டருக்கானது, தென் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்க்கானது, அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸெல்க்கானது, பிடிஎஃப்க்கானது, வீடியோக்கான ரெக்கார்டுக்கானது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதுவும் கால்குலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான திங்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கால்குலேட்டருக்குள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கீபோர்டோட அட்டாச் ஆயிரும். இங்கே நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ்க்கானதும் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்க்கான ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷலான கீ ஸ்டோன்ஸும் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லலாம். அதாவது M-O, MSO, M+O, டெலிட்டோ, இல்லை MCO, MRO, இல்லை பார்த்தீங்கன்னா CEO வந்து ஈஸியாக உங்களுக்கு கொடுக்க முடியும். டினோஷன் ஆகட்டும், சப்ராக்ஷன் ஆகட்டும், மல்டிப்ளிகேஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரு எக்ஸில் வந்து உங்களால் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1x அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது இன்டூ பண்ணுறது, அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். மோஸ்ட்லி பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து இதை கேரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வகையான விஷயத்த ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான டாக்குமெண்ட் தான். டாக்குமெண்ட்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே தான் உங்களால் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். டாக்குமெண்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், பிபிடி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முழுசாக படித்து பார்க்கணும். வேறு வழியே இல்லை. இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கும்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் வேர்டில் காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே படிச்சுட்டு கீழே தான் உங்களுக்கான அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது டிக்னைனும் இருக்கும். இப்போ இருக்க மாதிரி அலோன்லாம் கொடுக்கவே முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா அப்போ செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா BlackBerry தான் ஸ்ட்ராங்கஸ்ட். BlackBerryயோட செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இருக்க ஆண்ட்ராய்ட்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸ், ரிச் பர்சன்ஸ். ஸோ அவங்களோட டேட்டா எக்காரணத்துக்கு கொண்டும் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட தாரக மந்திரமாகவே இருக்கும். அதனால் மட்டுமே தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆகட்டும், மல்டிபிளான விஷயங்களாகட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே செக்யூராக வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ளே வரணும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. கேமரா ஆப்ஷன் ஆகட்டும், இந்த மைக் ஆப்ஷன் ஆகட்டும், இன்ஸ்டாட்டாக ரெக்கார்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ப்ரூஃப்கெல்லாம் அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். அதுக்குன்னே தனியான மைக்லாம் செல் பண்ணுவாங்க. ஆனால் BlackBerry இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆடியோ ரெக்கார்டிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்கும், இல்லை ஒரு டீம் மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீம் மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஜென்ரலாக கவனிக்கிறதுக்காகவும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த வகையான மைக் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாகவே. ரொம்ப சின்ன மைக் தான் இருக்கும். தென் வாய்ஸ் மூலிமா டயல் பண்ணுற ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரிலாம் இல்லைங்க. ஆஃப்லைன்லேயே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக காண்டாக்டை சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த காண்டாக்ட் பர்சனோட நேமோ இல்லை லாஸ்ட் 3 நம்பரோ இதை சொன்னாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக டயல் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை நான் அந்த பர்சனோட நம்பரே வந்து சேவ் பண்ணல, எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அவங்க நம்பரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, அவங்க மொபைலுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா கால் போகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிற மாதிரியான லாக்கர், கிரிப்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். இந்த பாஸ்வேர்டும் தப்பாக போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிற மாதிரிலாம் அதில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஷோ பண்ணுறேன். தென் கேமிங்னு பார்க்கும்போது இதில் மல்டிபிளான கேமிங் ஃபீச்சர் இருக்கும். கேமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே சின்ன கிளாசிக்கான கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கேம்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பாஸ் பண்ணுற பால் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போலாம் எத்தனையோ வெர்ஷன் வந்தாச்சு. ஆனால் இந்த ஓல்டு வெர்ஷன் தான் அவ்வளோ சூப்பராகும்னு சொல்லலாம். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன். இன்பில்ட்டாக இதுக்குள்ளே வர்ற கேம்ஸ்னு சொல்லலாம். லிட்டரலி பார்த்தீங்கன்னா 5 கேம்ஸ் வரும். இந்த 5 கேம்ஸையும் ஜாலியாக ப்ளே பண்ணலாம்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கும் போதெல்லாம் வந்து அது ஒரு டாப் ரேங்கிங்கில் வரும். பார்க்க நல்லா இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு தீமை வந்து பேஸ் பண்ணதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிளேபிளாக இருக்கா, செகண்ட் ஒன் பார்த்தது பார்த்தீங்கன்னா லேர்னபிளாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வேர்டு ஹோல் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிட்டரலி பார்க்கும்போது ஒரு கிராஸ் பசில் மாதிரி தான் இருக்கும். இந்த கிராஸ் பசில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெட்டர்ஸாக இருக்கிறத வேர்ட்ஸாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சில பேருக்கு இந்த கேம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். லிட்டரலி பார்க்கும்போது ஒரு டிகிங் மை கோல்டு மாதிரியான ஆப்ஷன் தான். அதுக்குள்ளே வேர்ட்ஸ் வந்து தீம் செட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹார்டனாக மாற்ற முடியும். ஈஸி, மிட், ஹார்டு அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம WL கேம்ஸும் வந்து ப்ளே பண்ண முடியும். சீக்கிரமாகவே இந்த மொபைலில் அந்த கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஓல்டர் எடிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா,
அதெல்லாம் இதில் ப்ளே பண்ண வைக்க முடியும்னு பார்க்குறேன். ஸோ தேர்டாக பார்க்க போகிறது லிட்ரலி ஒரு வகையான போக்கர் பேஸ்டு கேம் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரியான கேம்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பல பேர்த்தோட வாழ்க்கையை வந்து பாதிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு சொல்கிறேன், இந்த வீடியோவில் இந்த வகையான போர்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாமே அப்போ இருந்த டெக்னாலஜி தான். இதை கேமாக பார்க்கும்போது ஓகே. ஆனால் இதோட தீம் செட்டை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கேவலமான மோசமான விஷயம். இதில் ஜெயிச்சவங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவுன்னு சொல்லலாம். அந்த ஜெயிச்சவனும் ஆசைக்கு அதிகமாக வந்து இதில் செலவு பண்ணி தோத்தது தான் அதிகம். ஃபோர்த்தா பார்க்க போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம் சுடோகு கேம் தான். சுடோகு கேம் வந்து யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் என்ன கொஞ்சம் பொறுமை இதுக்கு வேணும்னு அர்த்தம். ஸோ சுடோகு கேம் வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், அதாவது டாப்ல இருக்க லைனும் நீங்கள் எந்த லைனை வந்து கிராஸ் பண்ணுறீங்களோ அந்த லைனிலும் இல்லாத நம்பரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா வகையான பிளாங்க்ஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். தேவைப்படுவங்க தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். சுடோகு எப்போவுமே ஒரு வகையான நாஸ்ட்ராலஜி கேம் தான். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மென்டல் எபிலிட்டி தேவை. ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணாலே போதுமானது. இந்த சுடோகுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா செஸ் நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 2மே வந்து ஒரு கிராஸாக வந்து தொடுற மாதிரி இருக்கும். என்னோட மென்டாலிட்டி நான் சொல்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பசில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஐ குவிட் அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் ஃபில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுமே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் தீம் செட் கேம். தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு போக்கர் மாதிரியான கேம் தான். ஸோ நல்லா தான் இருக்கும். ஒரு வகையான கார்டை வந்து பேஸ் பண்ண கேம்னு சொல்லலாம். ஓல்டு கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு சீட்டு விளையாடுற கேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியான கேம் தான் இதுவுமே. ஸோ லிட்ரலி ஒரு போக்கர், ரம்மி, ஜாக்ஸு அந்த மாதிரியான ஆப்ஷன் உள்ள கேம் தான். ஸோ இதுவுமே எனக்கு தீம் செட்டில் பிடிக்காது. பட் இருந்தாலும் இப்படிலாம் கேம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபைல் ஆப்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு டவுன்லோடிங் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இருந்தாலும் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஜென்ரலாக பார்க்கும்போது இதில் மல்டிபிளான விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு டைமும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் அக்ரி பண்ணி தான் ஆகணும். அதை படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். RSA சர்வீஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப்பிங் சர்வீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராய்ட் கேமு, கூகுள் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனான ப்ரௌசர் வந்து இன்பில்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி ஸ்டோர் அப்படிங்கிறது இருக்கும். பிளாக்பெரி ஸ்டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இது இப்போது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் நெட் சர்வீஸ் கொடுத்து நான் வந்து கம்ப்ளீட்டாக அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது சில வகையான விஷயங்கள் இங்கே சப்போர்ட் ஆகும் தான் எனக்குமே தோணுது. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் அக்ரி பண்ணிவிட்டு ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது இந்த ஓல்டு பிளாக்பெரி மொபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கொடுத்தோம்னா அது எந்த வகையாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபீலிங்காக நான் ஆஸ்ட்ராலஜி வந்து டேப் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பிளாக்பெரி ஸ்டோர் மல்டிபிளான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணுறது, லிங்க்டினை பண்ணுறது, தென் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஆட் பண்ணுறது. அதாவது ஒன்ஸ் வந்து மல்டிபிள் டேப் ஃபீச்சர்லாம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே மல்டிபிள் டேப் ஃபீச்சர்லாம் இருந்தது. கேம் ப்ளே பண்ணிவிட்டு அதே நேரத்தில் இன்னொரு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நிறைய பேர் இப்போ அதை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிளாக்பெரி எப்பயோ சாதிச்சுட்டு போயிட்டாங்கன்னு தோணும். ஸோ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலைட்டடாக பார்க்க வேண்டியது டூல்ஸ்க்கான ஆப்ஷன் தான். டூல்ஸ்க்கான ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான திங்ஸ் வந்து உங்களுக்கு அடிஷனலாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு செட் பண்ணுறது, வைஃபை செட் பண்ணுற ஆப்ஷன், ப்ளஸ் ப்ளூடூத் வந்து செட் பண்ணுற ஆப்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ஸ்டைலாக இருக்கும். இப்போ இருக்க மாதிரி டம்மி ப்ளூடூத்லாம் அப்போ இல்லை. ப்ளூடூத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே வந்து ஃபேன்சியாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்குள்ளேயே மல்டி டிவைஸ் கனெக்ஷன் ஆப்ஷனும் வந்தது. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுறேன். ஸோ இருக்குது இப்படிலாம் ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். எத்தனை பேர் இந்த பிளாக்பெரி மொபைலை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க? நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் இருந்திருந்தான்னா ஐஃபோனுக்கு இவன் தான் சரியான போட்டியாக இருந்திருப்பான். பட் சின்ன சின்ன பிரச்சனைகளால் மாறிடுச்சு. பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.